Hello everyone, welcome back to YellowGreys YouTube channel. And in the particular session la நான் என்ன cover பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா Jupyter Notebook ஓட features and அதோட shortcuts வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஏனா நம்ம கோட் வந்து பைதான் கோட் வந்து பிராக்டீஸ் பண்ணும்போது ஜூபிட்டர்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் தட் வந்து நீங்க வந்து பைத்தானோட 2 வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணா இந்த பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து why and how to learn python and பைத்தானோட பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அனகோண்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் ஜூபிட்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பர்டிகுலர் செஷனில் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜூபிட்டரோட ஓவர் வியூ வந்து பார்ப்போம். ஸோ இன்க்ளூடிங் வந்துட்டு மெனு பார் அண்ட் கோட் செல்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன்க்ளூடிங் ஷார்ட்கட்ஸ். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து கோட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து நம்ம கோடை வந்து ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் செல்லை வந்து நான் எப்படி ஆட் பண்ணுறது, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இன்சர்ட் செல் பெலோ அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு செல் வந்து ஆட் ஆகிடும். நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சிம்பிளான சின்டெக்ஸ் வந்து ரைட் பண்ணுறேன். ஓகே, print ஓப்பன் ப்ராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ் ஹலோ. ஓகே, இதுதான் வந்து கோட் நான் ரைட் பண்ணிட்டேன். ஸோ ரைட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இது என்னென்ன மெத்தடில் ரன் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இங்கே கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா, ரன் அப்படின்னு ரன் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆகும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த செல் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரன் செல்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆகும். ஸோ லெட்ஸே நான் இங்கே வந்துட்டு இது சேம் சின்டெக்ஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நான் கண்ட்ரோல் என்டர் அப்படின்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரன்னை வந்து ப்ரெஸ் பண்ணல. ஓகே, கண்ட்ரோல் என்டர். நான் பாருங்கள் இப்போ வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து செல்லை ஆட் பண்ணுறது, எப்படி வந்து ரன் பண்ணி நம்மளுடைய அவுட்புட்டை வந்து செக் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நான் இதை வந்து கட் பண்ணுறது, அதாவது இந்த பர்டிகுலர் இதை வந்து கட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நான் இங்கே இருக்கிறத வந்து நான் இந்த பர்டிகுலர் செல்லில் வந்து வச்சுட்டு எக்ஸ் அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஓகேங்களா, எக்ஸ் அப்படின்றது ஷார்ட்கட்டை வந்து ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இது வந்து கட் ஆகிடும். நான் வந்து மறுபடியும் நான் வந்துட்டு கொண்டு வரணும், பேஸ்ட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் இதை வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு வி அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகும். ஒன் மோர் டைம் வந்து நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் வி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து எந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்களோ அதை வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் அண்டு விக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் எப்படி வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு எந்த செல்லு வந்து டெலீட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் டி அப்படின்னு 2 டைம்ஸ், அதாவது டி ஃபார் டெல்லி, டி அப்படின்னு 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல் வந்து எந்த செல்லு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்லு வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்படி வந்து செல்லை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி வந்து டெலீட் பண்ணுறது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா டிடி. ஸோ அதே மாதிரி எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸ்ப்ளிட் செல்னால் இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து என்கிட்ட வந்து மல்டிபிள் லைன் ஆஃப் கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து மல்டிபிள் லைன் ஆஃப் கோடு இருக்குது. ஓகே, நான் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல்லை வச்சுட்டு நீங்கள் வந்து எடிட்டில் போய் ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்ப்ளிட் செல் கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் இதில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் செல். நான் அடுத்து வந்து வியூவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டோகல் ஹெட்டர் இருக்கும். ஸோ டோகல் ஹெட்டர் நான் வந்து கிளிக் பண்ண அப்படின்னா பாருங்கள் ஹைட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் வந்து டோகல் ஹெட்டர் வந்துட்டு நான் எனேபிள் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ஹெட்டர். ஸோ அடுத்தது வந்துட்டு டோகல் டூல் பார்ன்றது வந்து இது பர்டிகுலர் டூல் பார் இங்கே கீழே நமக்கு ஷார்ட்கட்டாக இருந்தது இல்லையா, அதுதான் டூல் பார். ஸோ இதையும் நான் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி டோகல் லைன் நம்பர். ஸோ இப்போ டோகல் லைன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எந்த லைன் நம்பர்ஸும் அவைலபிளாக இல்லை. நான் வியூவில் போயிட்டு டோகல் லைன் நம்பர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இட்ஸ் கிரியேட்டிங் லைன் நம்பர்ஸ் 1 2 3 நம்முடைய லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் இது எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் லைனில் வந்து எரர் அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ இந்த லைன் நம்பர் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி செல்லில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால் வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறது, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபைலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு நோட் புக் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, ஓகேங்களா, நியூ நோட் புக்.
அண்ட் ஆல்ரெடி இருக்கிற நோட்புக்கை வந்து இந்த ஓப்பன் ஆப்ஷன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு மேக் ஏ காப்பி, சேவ் அஸ், ரீநேம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ரீநேம் வந்து இங்கே வந்து இந்த ஜூபிட்டர் ஐக்கான் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட ஃபைலோட நேம். இப்போ நீங்கள் ரீநேம் பண்ணணும்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுடைய நியூ நேம் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அடுத்தது ரிவர் டு செக் பாயிண்ட். ஸோ இங்கே செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் சேவ் ஆகும் போதும் ஒவ்வொரு டைமில் சேவ் ஆகும். எனக்கு வந்து பர்டிகுலர் டைம் பேக்கில் நான் வந்து பண்ண கோட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இங்கே பிரிண்ட் ப்ரிவியூ இருக்குது. ஸோ இங்கே பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிரிண்ட் ப்ரிவியூவில் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த கோடை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே வந்து டவுன்லோட் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டவுன்லோட் ஆஸ் ஆப்ஷனில் நிறைய ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணும், லெட்ஸே எனக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வேணும், நான் வந்து கோடு வந்து நான் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பைத்தான் ஃபார்மேட்டில் வேணும், நான் அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செல்லை வந்து சிம்பிளாக ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இல்லை அந்த செல்லை வந்து காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த பர்டிகுலர் செல்லை வந்து நான் வந்து டவுனில் மூவ் பண்ணோம் அப்படின்னா மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இங்கே வச்சுட்டு நான் மூவ் கொடுக்குறேன். ஸோ இந்த லைன் வந்து டவுனில் வந்து மூவ் ஆகிட்டே போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கிற ஷார்ட்கட்டே நமக்கு என்எஃப். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோடை பேசிக்கான கோடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஷார்ட்கட்டே வந்து பெட்டர். ஸோ இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இந்த ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் இங்கிருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் எஃப் ப்ரெஸ் பண்ணோம். அண்ட் என்டர் வந்துட்டு எடிட் மோருக்கு. ஸோ ரன் பண்ணுறதுக்கு வந்து ரன் செல் செலக்ட் பிலோ. ஸோ ரன் செலக்டட் செல் இது வந்து கண்ட்ரோல் என்டர். ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி செலக்டட் செல் அபோவ். ஸோ அப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்புன்ற ஒரு ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை டு யூஸ் ஷார்ட்கட். ஓகே, ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம கோடை வந்து ரைட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு பேசிக்கான சின்டெக்ஸ் வந்து பைத்தானில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.